நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். மடப்புரம் பத்ரகாளி கோவிலில் காவலாளி அஜித் கொலை வழக்கில் தொடர்புடைய டிஎஸ்பி சண்முகசுந்தரத்தை இன்னும் கைது செய்யாதது ஏன் என மதுரை உயர்நீதிமன்ற கிளை கேள்வி. டிஎஸ்பி முன்ஜாமீன் கேட்ட மனுவை தள்ளுபடி செய்து அதிரடியாக உத்தரவிடப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கும் இந்து பெண்கள் கற்பழிப்பு. வங்கதேசம் சட்டோகிராம் பகுதியில் சிரபந்திகோஸ் 12 வயது இந்து சிறுமி பயங்கரவாத கும்பலால் சீரழிக்கப்பட்டு கொன்று தூக்கில் மாட்டிவிடப்பட்டுள்ளார். ஆனால் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. பொதுமக்கள் கொந்தளிப்பு. ஆயிரக்கணக்கான கோவில்களை இடித்து பல லட்சம் கோடி சொத்துக்களை கொள்ளையடித்து சென்ற ஆப்கானிஸ்தான் மக்கள் இன்று சோத்துக்கு சிங்கி அடிக்கக்கூடிய நிலை. இந்தியாவை உதவி செய்ய கோரிக்கை. பறிமுதல் செய்யப்பட்ட ரஷ்ய எண்ணெய் கப்பலை விடுவிக்காவிட்டால் 3ஆம் உலகப் போர் ஏற்படும் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை. திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் ஊராட்சியில் உணவுப் பொருட்கள் யாரும் குப்பையில் கொட்ட வேண்டாம் என்றும் மீதமாகும் உணவுப் பொருட்களை வீட்டு செல்லப்பிராணிகளுக்கும் மற்றும் நாய்களுக்கும் வைக்குமாறு பிரச்சாரம் செய்யப்பட்டது. மேலும் கோடாரம்பாளையம் குடியிருப்பு பகுதியில் 150 வீடுகளுக்கு மேல் சென்று விழிப்புணர்வு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பல பிரமுகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதிய கல்விக் கொள்கையை ஏற்காத மாநிலங்களில் பல்கலைக்கழகம் கல்லூரிகளில் வழங்கப்படும் பட்டம் செல்லாது என யுஜிசி அதிரடியாக வைத்த செக் அறிவிப்பு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள குமரக்கோட்டம் முருகன் கோவிலில் உலகளந்த பெருமாள் கோவில் உள்ளிட்ட பல கோவில்கள் குளங்கள் வறண்டு கிடக்கின்றன. நீர்வரத்து கால்வாய்களை மாநகராட்சி அதிகாரிகள் அலட்சியமாக தூர்வாராமல் விட்டதுதான் காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7904778915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.